வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அகைன் நம்ம அட்டாமிக் ஹேபிட்டோட இன்னொரு எபிசோட்ல கேட்சப் பண்றோம். இந்த எபிசோட்ல நம்ம செகண்ட் லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது ஹவு டு மேக் அ ஹேபிட் அட்ராக்டிவ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹேபிட்டை நம்ம வந்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணா அது நமக்கு அட்ராக்டிவா நிறைய பெனிஃபிட் தரக்கூடியதா இருந்தா தான் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு மொக்க ஹேபிட்டை கூட ரொம்ப அட்ராக்டிவா தெரிய வைக்கிறதுங்கிறத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள டெக்னிக்ஸை முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் அதை பத்தின ஒரு ஓவர்வியூ. அதே மாதிரி எப்படி ஒரு ஹேபிட் அட்ராக்டிவ் ஆக்கணும், நமக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஹேபிட்டை, ஸோ தட் வி கேன் ரிப்பீட். அதே மாதிரி எப்படி நமக்கு வந்துட்டு ஒரு ஹேபிட் ஆல்ரெடி இருக்கு, அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது என்னெல்லாம் பண்ணி அதை அன்அட்ராக்டிவா மாத்தி அந்த ஹேபிட்டை ஈஸியா பிரேக் பண்றதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் அட்ராக்டிவா மாத்துறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன், டெம்டேஷன் பண்ட்லிங். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ நமக்கு ஒரு விஷயம், ஒரு கிரேவிங், இது பண்ணணும்டா, இப்போ இது கண்டிப்பா நான் இன்னைக்கு பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் தூண்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி, அந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி, ஓகே நான் வந்துட்டு எனக்கு நமக்கு பண்ணுனா நம்ம ஒரு பெட்டர் பர்சனா இருப்போம், என்ன ஹேபிட்டை நமக்கு வந்துட்டு பண்ற கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நம்ம அதை ரெண்டத்தையும் பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இப்போ எனக்கு வெளியில போயிட்டு கேஎஃப்சியில் போய் நான் ஒரு ஏதோ ஒரு மீல் சம்திங் ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். எனக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிட்டேன், டே மச்சான் போலாம்டா அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னாடி இது நம்மளே நமக்கு சொல்றது தான். எந்த ஒரு ஹேபிட்டுமே நம்மளே ஃபார்ம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டாக் வித் யுவர் செல்ஃப். நம்மளே நம்மகிட்ட நல்லா புரிஞ்சு பேசணும். பேசி நம்மளே நமக்குள்ள மைண்ட் செட்ஸ் தான் பண்ணி தான் ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ பார்ப்போம் என்னென்ன. இப்போ மச்சான் வெளில சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்போ நான் இப்போ அதே டைம்ல எனக்கு இப்போ ஒரு ஹேபிட் வந்துட்டு பண்ணுனா நல்லா இருக்குங்கிறது தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு துணி எல்லாத்தையும் மடிச்சு எல்லாரும் மடிச்சு ஆர்கனைஸ்டா வைக்கிறது நல்ல ஒரு ப்ராக்டிஸ். அதே இது சில டைம் ஓகே காஞ்ச துணியை எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு குவியல் மாதிரி போட்டுருவோம் சில டைம். ஓகே அப்போ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே நான் இந்த துணியை மடிச்சுட்டு நான் சாப்பிட போறேன். அப்போ அந்த ஒரு முக்கியமான அந்த எந்த வேலை வந்துட்டு அப்படியே லேக் ஆகிட்டே இருக்குதோ அது ஃபுல்லாக கிளியர் ஆயிடுது இல்லையா? இதே மாதிரியே ஸ்மார்ட்டா நம்மளால என்ன ஹேபிட் வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா பண்ணணும்னு ஒரு 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 விஷயம் பிளான் பண்ணியிருப்போம். அது ரெண்டத்தையும் மேப் பண்றோம் அப்படின்னா, ரெண்டத்தையும் பேர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹேபிட் நம்ம பண்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. அது ஒரு ஃப்ளோல அப்படியே போயிடும். அதே மாதிரி ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. இப்ப எக்ஸசைஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஹேபிட்டை ஆல்ரெடி காமனா வச்சிருப்பாங்க இல்லையா ஒரு குரூப், அந்த குரூப் கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவங்க கூட டிராவல் பண்ணாலே those guys will force you to level up. அந்த பீப்புளே கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எலிவேட் பண்ணுவாங்க. அகைன் இது ஒண்ணுதான், சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் மில்லியனர்ஸ், யூ வில் பி த ஒன். ஓகே அதே மாதிரி சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ஃபூல்ஸ், யூ வில் பி ஆல்சோ ஃபுல். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பீப்புளோட ஆவரேஜ் தான் கண்டிப்பா நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இட் ரியலி யூனோ மேட்டர்ஸ். ஆக்சுவலா யார் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க அது வந்துட்டு கட்டாயம் முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு என்ன ஹேபிட்டை நம்ம கிரியேட் பண்ண நினைக்குமோ அந்த ஹேபிட்டை டே டு டே லைஃப்ல அது ஒரு காமனான விஷயமா பண்ணிட்டு இருக்கவங்க கூட போனா நமக்கு அது முன்னாடி யோசிச்சிருப்போம், அதெல்லாம் பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும்பா, நான் ஜிம்முக்கு போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும். இவனுங்க இப்போ நம்ம அந்த ஒரு குரூப் கூட சேர்றோம், அவங்க எல்லாருக்கும் ஏய் 1 மணி நேரம் வந்துட்டு உட்காந்து நான் ஒர்க் அவுட் பண்ணாதான்டா என் மைண்டே ரிலாக்ஸா இருக்கு, அந்த மாதிரி ஒரு பீப்புள் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட போக போக நமக்கும் அந்த ஹேபிட் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாதிரி நம்மளும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஓகே நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு, நம்ம கேங்ல வந்துட்டு நம்மளை கண்டிப்பா தேடுவாங்க, இன்னைக்கு ஒர்க் அவுட் மிஸ் பண்ணா அவன் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்பான். இதே மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தா, ஒரு ஒரு ரிச்சுவல், ஒரு மோட்டிவேஷன் ரிச்சுவலை செட் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க என்ன விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு, அந்த கஷ்டமான விஷயத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு அதே ஃப்ளோல நீங்க அந்த கஷ்டமான விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருங்கிறது தான் இந்த ஒரு டெக்னிக். என்னன்னா இப்போ எல்லாருக்கும் இப்போ இது வந்துட்டு நீங்க இந்த ஜிம்முக்கு போய் பவர் லிஃப்டிங் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டை நீங்க கேட்டுட்டு அந்த ஒரு லிரிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த லிரிக்ஸ் வந்த உடனே உங்களுக்கு எங்க இருந்து எனர்ஜி வரும்னு தெரியாது, பயங்கரமா உங்களுக்கு அவுட்புட்டை நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்களே, அது கண்டிப்பா எல்லாம் ஜிம் ராட்ஸும் ஃபீல் பண்ணிருப்பாங்க.
அதே அதுவும் அது இதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்படின்னா இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு பாட்டு, இந்த பாட்டு முழுசா கேட்டவுடனே என் மோட்டிவேஷன் நல்லா ரைஸ் ஆயிருக்கும், எனக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கும், அந்த பாட்டு கேட்டு முடிச்ச உடனே நான் அந்த ஆக்ஷனை செய்ய ஆரம்பிச்சிருவேன். எக்ஸாம்பிளுக்கு ஓகே, நான் வந்துட்டு இந்த பாட்டு கேட்டு முடிச்ச உடனே நான் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் எதுவுமே லேட் பண்ண மாட்டேன், நடுவில் இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இதை ஒரு ரிச்சுவலா நம்ம செட் பண்ணிட்டோம்னா, இந்த பாட்டு கேட்ட உடனே உங்களுக்கு வந்துட்டு எப்படி மேப் ஆயிடும், ஓகே ஒர்க் அவுட் ஆரம்பிடா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு கிக் ஸ்டார்ட் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஹேபிட்டை ரொம்ப அட்ராக்டிவ் ஆக்க முடியும். ஒரு ஹேபிட் ஆப்வியஸா அட்ராக்டிவ் ஆச்சுன்னா நம்ம அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபாலோயிங் த ஹேபிட் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஹவு டு மேக் அ ஹேபிட் அட்ராக்டிவ். ஒரு ஹேபிட் எப்படி நம்ம ஒரு அட்ராக்டிவா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் மாதிரி செட் பண்றோங்கிறது இது ஒண்ணு. இப்போ ஒரு ஹேபிட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அது எப்படிதான் ஒரு அன்அட்ராக்டிவா மாத்தி நமக்கு தேவையில்லாத ஹேபிட்டை பிரேக் பண்ணணுங்கிறதையும் இப்ப பார்ப்போம். அது அப்படியே இன்வெர்ஸா பண்றதுதான். அந்த லாவோட இன்வெர்ஸ் தான் இதுக்குள்ள ஆன்சர். எப்படின்னா ஜஸ்ட் மேக் தட் ஹேபிட் லுக் அன்அட்ராக்டிவ். ஸ்மோக் பண்றான்னு ஒரு பர்சன் ஸ்மோக் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் ரிப்பீட்டடா ஸ்மோக் பண்றான். அப்புறம் அவனுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் கொஞ்சம் நார்மலா யோசிக்கணும்னாலே ஸ்மோக் இல்லைன்னா, ஐ மீன் சிகரெட்ஸ் இல்லைன்னா அவனால யோசிக்க முடியாது. அவன் ஃபேஸ் ரொம்ப டல் ஆகும், அவன் டீஹைட்ரேட்டடாவே இருப்பான், நர்வ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட அத்தனை ரிசர்ச் பண்ணணும். ப்ரோஸ் வந்துட்டு நம்ம கண்டிப்பா தேவையில்லாத ஹேபிட்டை தான் பிரேக் பண்ணணும்னு நினைப்போம், கரெக்டா? அப்போ அதுக்கு கண்டிப்பா ஒரு ஏன் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னா அது ஏன், ஹவு, வை ஐ ஷுட் நாட் ஸ்மோக் அப்படின்னு பார்த்தாலே கண்டிப்பா 1000 வெப்சைட் இருக்கும், அதுல 1000 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜஸ்ட் கெட் டு நோ த இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். தெரிய தெரிய நமக்கு என்னடா இது, நமக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பீயிங்ஸ். நமக்கு வந்துட்டு என்ன ரீட் பண்றோமோ அதை நம்ம என்ன இன்புட்டை உள்ள கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை உள்ள ஃபீட் பண்ணிட்டே இருந்து நம்ம மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனக்கு இந்த ஹேபிட்டை பண்றதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா எனக்கு வந்துட்டு ஐ பி பேயிங் அ ஹியூஜ் காஸ்ட். நான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்றதுனால நான் கொடுக்க போற வேலை ரொம்ப அதிகம், ஆனா எனக்கு இதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டாலே நமக்கு எந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும்னு நினைக்குமோ அது நம்மளால ஈஸியா விட்டுட்டு போக முடியும். இந்த வீடியோ பாக்குறவங்க எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹேபிட் வந்துட்டு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஸோ அதுதான் இந்த எபிசோட்ல. இனிமேல் அப்கமிங் எபிசோட்ல தேர்ட் லா ஆஃப் பிஹேவியரல் சேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். இன்னும் 2 லா தான் இருக்கு, அந்த 2 லாவை முடிச்சிட்டோம்னா நமக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் அடுத்த புக்குக்கு போகலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் எண்ட் ஆஃப் வீடியோ. அதுக்கப்புறம் அகெயின் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கு சொல்றேன், யூ ஆல் ஆர் யூனிக் அண்ட் வாட் எவர் யூ டூ வில் ஹாவ் அன் இம்பாக்ட், வில் கிரியேட் அன் இம்பாக்ட் இன் த சொசைட்டி. நீங்க வந்துட்டு எல்லாருமே ரொம்ப யூனிக். உங்க எல்லாருக்குள்ளயும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, ஹிடன் பொட்டன்ஷியல். அதை வந்துட்டு நீங்க ரியலைஸ் பண்ணி அந்த பொட்டன்ஷியலை நீங்க வந்துட்டு கரெக்டான ஒரு பாதையில சேனல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சொசைட்டில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா அட் தி எண்ட்ல செல்ஃபிஷா நம்மன்னு பார்த்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒரு சொசைட்டியா இருக்கிறோம் இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவு நம்ம கொடுக்க போற தாக்கம் ஆக்கப்பூர்வமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே, ஹாவ் அ கிரேட் டே. பை.